சரிங்க. ஏங்க தொப்பைய குறைக்கணும்? முக்கியமா பெண்களுக்கு சொல்றேன். ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சாரி கட்டிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, எதுவுமே தெரியாது. எவ்வளோ தொப்பை இருந்தாலும் அது மேக்கப் பண்ணிக்கும். பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த தொப்பை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பேசப்படுது அப்படின்னா, தொப்பை இருக்குதுன்னா, அதுக்கு அடியில என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது. அதாவது ஏதோ சாப்பிட்டு வளர்ந்துருச்சு போல இருக்குதுன்னு நினைச்சு விட்டுறக்கூடாது. பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேட்டி லிவரா இருக்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பையில ஏதாவது கட்டி இருக்கலாம். அது ஓவரியில. அதனால தான் எந்த பொருளையும் ஃப்ரண்ட்ல கூட தூக்கவே மாட்டோம். அப்போது கர்ப்பமானப்போ பார்த்தீங்கன்னா, இந்த எடை கொஞ்சம் ஒரு சில கிலோகளில் இருக்கக்கூடிய அந்த எடையை நம்ம ஃப்ரண்ட்ல கூட தாங்க முடியாமல் தான் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இடுப்பில் கை வைக்கிறோம். அதனால தான் இடுப்பு வலி வருது. அப்போது ரொம்ப நாளாக அதாவது மாதக்கணக்காக வருஷக்கணக்காக தொப்பையோடு இருந்தோம்னா, அப்போ அது இடுப்புக்கு என்ன பாதிப்புன்றது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இப்படி தோலை பிடிச்சி பார்த்தோம்னா 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது இப்படி பிடிச்சி பார்க்குறப்போ இப்படி பிடிச்சி 2 விரலை மட்டும் பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்க்குறப்போ 1 இன்ச்சு தான் அதிகபட்சமாக இருக்கலாம். ரொம்ப நல்லா வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னியாக இருக்கும். அப்படி ஸ்கின்னை பிடிச்சி இழுத்தோம்னா வர்ற அளவுக்கு இருக்கும். அவங்களாம் சூப்பர். ஆனால் இந்த 1 இன்ச்சுக்கு மேலே போக நம்ம மோசமாக மாட்டியிருக்கோம்னு அர்த்தம். இந்த குடல் நுண்ணுயிர்களில் நல்ல வழிப்படுத்துகிற வேலையையும் இந்த ஸ்மார்ட் ஹைட் பண்ணுதுன்றதான் இதில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டிங்கான ஒரு விஷயம். உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து. சரிங்க. ஏங்க தொப்பையை குறைக்கணும்? முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன். ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா சாரி கட்டிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. எவ்வளோ தொப்பை இருந்தாலும் அது மேக்கப் பண்ணிக்கும். ஆனால் இப்போது காலம் மாறி போச்சு. சுடிதாரு நைட்டியில் தான் நம்ம அதிக நேரம் இருக்கிறோம். ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது அவங்களுக்கே ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அதாவது ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அது நிச்சயமாக பெண்களுக்கு தொப்பையே இருக்கக்கூடாதுன்ற ஒரு இது வந்துடும். பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த தொப்பை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பேசப்படுது அப்படின்னா, ஜென்ஸாக இருந்தால் ஏதாவது எக்ஸசைஸ் எதாவது பண்ணுவான், ஜிம்முக்கு போவான், வர வழியில் வேலை வெட்டி போயிட்டு வரப்போ எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ஓடுவான், பிடிப்பான், பைக் ஓட்டுவான், ஏதாவது ஒன்று பண்ணுறப்போ அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் ஆயிடும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தான் துணி துவைக்கிறது, வீட்டு வேலையை பார்க்குறது இது மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கோ வாக்கிங் போகிறதுக்கோ டைமே இருக்காது. குழந்தைய பார்க்குறது இதுக்கு மட்டும்தான் டைம் இருக்க முடிஞ்சு அவங்களுக்குன்னு இதுக்கு எக்ஸஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. ஸோ அப்போது அவங்க தான் ஈஸியாக போய் மாட்டிக்கிறாங்க தொப்பையில். அப்படி மாட்டவங்களுக்கு தான் இந்த ஸ்மார்ட் டயட்டு இருக்கவே இருக்குது. நிச்சயமாக இந்த டயட் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, தொப்பை இருக்குதுன்னா அதுக்கு அடியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது. அதாவது ஏதோ சாப்பிட்டு வளர்ந்துருச்சு போல இருக்குதுன்னு நினச்சி விட்டுறக்கூடாது. பார்த்திங்கன்னா ஒரு ஃபேட்டி லிவராக இருக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி இருக்கலாம். அது ஓவரியில் வேறு வயிற்றில் எங்கே இருந்தாலும் அது அப்படி தான் எக்ஸ்போஸ் ஆகும். ஆனால் நம்ம என்ன நினச்சிப்போம், நார்மல் தான் நினச்சிப்போம். அப்போது இந்த தொப்பை குறைக்கிறது மூலமாக நம்ம அந்த பிரச்சனையை கவுண்டர் பண்ணலான்றது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது ஆரோக்கியமாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த தொப்பை இருக்கிறனால இப்போ கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண் இருக்கிறான், கையை எங்கே வச்சுப்பான்னா இடுப்பில் வச்சுருப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் கூடி எந்த ஒரு எடையும் நம்ம தூக்கி பழகவே இல்லை. எப்போயுமே பாருங்கள், எதாவது எடை தூக்கணும்னா முதுகில் வச்சு தூக்குவோம், சைடில் வச்சு தூக்குவோம், தலையில் வச்சு கூட தூக்குவோம். ஃப்ரண்ட்டில் கூடி எதையும் தூக்கவே மாட்டோம். அப்படி தூக்கினா இடுப்புக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ இடுப்பு லோடை அதிகமாக பாதிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற எடை. அதனால தான் எந்த பொருளையும் ஃப்ரண்ட்டில் கூட தூக்கவே மாட்டோம். அப்போது கர்ப்பமானப்போ பார்த்திங்கன்னா இந்த எடை கொஞ்சம் ஒரு சில கிலோகளில் இருக்கக்கூடிய அந்த எடையை நம்ம ஃப்ரண்ட்டில் கூட தாங்க முடியாமல் தான் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இடுப்பில் கை வைக்கிறோம். அதனால தான் இடுப்பு வலி வருது. அப்போது ரொம்ப நாளாக அதாவது மாதக்கணக்காக வருஷக்கணக்காக தொப்பையோடு இருந்தோம்னா, அப்போ அது இடுப்புக்கு என்ன பாதிப்புன்றது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ அப்போது அந்த இடுப்பு பாதுகாக்கிற வேலையை இந்த தொப்பை நிவர்த்தி பண்ணுறது மூலமாக அதை சரி பண்ணிக்கலாம். பொதுவாக ஆப்பிள் ஒபிசிட்டியை என்னால் வரக்கூடிய கெடுபலனை கூகுள் பண்ணி பாருங்கள். அதுதான் நம்ம தொப்பையினால் வரக்கூடியதுன்னு சொல்கிறோம். நம்ம தொப்பையோட மெக்கானிசம் எப்படி தொப்பை உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை எப்படி வெளிவரதுக்கான புரிதலும் வந்துடும். பாருங்கள், ஒரு பெண் இருக்கிறான், பையன் இருக்கிறான், கொஞ்சமாக மிடில் ஏஜுக்குள்ளே வர்றாங்க. வந்தோடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட ஆரம்பிப்போம், கொஞ்சம் படுத்து தூங்குவோம், இது மாதிரிலாம் சோம்பேறித்தனம்லாம் வரும். அப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே கொழுப்பாக மாறும். அது எங்கே போய் செட்டில் ஆகிட்டுனா இருக்கிறதுலே பெரிய ஏரியா, டிஸ்டர்பே ஆகாத ஏரியா அப்படின்னு இடத்துல தான் போய் செட்டில் ஆகும். இருக்கவே இருக்குது வயிறு. ஸோ வயிற்றை சுற்றி வரது பார்க்கும். பிட்டம், தொடை, பெண்களுக்கு மார்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்டர்பே ஆகாத இடங்கள். இந்த இடத்துல அது வாட்டுக்கு சேஃபாக செட்டில் ஆகிக்கலாம். இப்படி தான் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகுது. மொத்தம்
முத இடம் வர்ற இடமும் வயிறு தான், கடைசியாக போகிற இடமும் வயிறு தான். அது பிடிச்ச இடம், அதனால தான் வந்து தொப்பையாக மாறுது. அதனால தான் தொப்பை வந்து வர்றது ஈஸி, போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மாடு மெலிஞ்சாலும் கொம்பு மெலியாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்மார்ட் டயட்டு எந்த மெக்கானிசத்தில் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இடத்துல வேலை செய்யும். வயிற்றுக்கு மேலே, அதாவது தோலுக்கு அடியில் இருக்கிற அடிப்போஸ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதுதான் கொழுப்பு படலம்னு சொல்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவில் இருக்கும். பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தோலை பிடிச்சி பார்த்தோம்னா 1 இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது இப்படி பிடிச்சி பார்க்குறப்போ, இப்படி பிடிச்சி 2 விரலில் மட்டும் பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சி பார்க்குறப்போ வந்து 1 இன்ச்சு தான் அதிகபட்சமாக இருக்கலாம். ரொம்ப நல்லா வச்சுருக்க பார்த்தீங்கன்னா ஸ்கின்னியாக இருக்கும். அப்படி ஸ்கின்னை பிடிச்சி இழுத்தோம்னா வர்ற அளவுக்கு இருக்கும். அவங்களாம் வந்து சூப்பர். ஆனால் இந்த 1 இன்ச்சுக்கு மேலே போக நம்ம மோசமாக மாட்டியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி ஒவ்வொரு இடமும் இருக்குது. இப்போ இங்கே நாக்கு வந்து 1/2 இன்ச்சு கை கடியில் இப்படி. இப்போ நம்ம தொப்பை மட்டும் பற்றி பேசுகிறதுனால அதுக்கு மட்டும் பார்க்கலாம். 1 இன்ச்சு அதிகபட்சமாக இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம சிக்கலில் மாட்டியிருக்கிறோம்னு மட்டும் புரிஞ்சால் போதும். ஸோ அப்போ அந்த கொழுப்பு வந்து நிச்சயமாக கரைக்கப்பட வேண்டியது தான். அதை தான் இந்த ஸ்மார்ட் டயட் பண்ண போகுது. அடுத்தது வயிற்றுக்குள்ளே ஆர்கன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உள் உறுப்புகள்லாம் இருக்குது. கிட்னி, குடல் எல்லாமே இருக்கும் இல்லையா. அந்த உறுப்புகளுக்கு இடப்பட்ட இடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொழுப்பு அடைஞ்சிருக்கும். அது இன்னும் மோசமான கொழுப்பு. அந்த கொழுப்பை வந்து கரைக்கிற வேலையும் இது பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடல் வந்து பார்த்திங்கன்னா சிறுகுடல், பெருகுடல் எல்லாம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நிறைய வாயு இருக்கும். இந்த வாயு மட்டும் இல்லைனாலே, ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வாயு இல்லைனாலே பார்த்திங்கன்னா வயிறு ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரி வாயு அதிகமாச்சுன்னு வச்சிங்கன்னா வயிறே தள்ளிட்டு இருக்கும். பெல்ட் வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வேலையையும் இது செய்யும். அதாவது இருக்கிற வாயுவெல்லாம் வெளியே தள்ளி விட்டுரும். தேவையில்லாத மலினங்கள் இருக்கும், அதையும் காலி பண்ணி விட்டுரும். வயிறை பளிச்சுன்னு வச்சுக்கும். அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, உள்ளே போட்டோம்னா இங்கே வெளியே வர்றது, அந்த டைம் டியூரேஷனை வந்து மினிமைஸ் பண்ணுற வேலையும் இது பண்ணும். போட்டோமா இந்த பக்கம் போனோமான்னு இருக்கும், அது பளிச்சுன்னு இருக்கும். சரிங்களா? இடப்பட்ட அந்த தங்கல் இருக்கு இல்லையா, தங்கலை குறைச்சிரும். ஸ்டெக்னட் ஆகி போகக்கூடிய அந்த வேலையை இது நிச்சயமாக குறைக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உள்ள இன்டர்னல், அதாவது குடலுக்குள்ளே இருக்கிற குடல் நுண்ணுயிர் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. அதை ரீகண்டிஷன் பண்ணும். அதுகிட்ட போய் அது பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்டதை சாப்பிட்டு அது ஒரு குடியார பையன் மாதிரி வந்து என்ன பண்ணுன்னா, கண்ட்ரோலே இல்லாமல் தலைதெறிக்கி, அதாவது தலைகால் புரியாமல் ஆடிட்டுருக்கும். எதை இழுக்கணும், எதை வைக்கணும், எதை தள்ளணும் அப்படிலாம் தெரியாது. கண்ணாமின்னான் இருக்கும். அது எல்லாத்தையும் மண்டையிலே கொட்டுன்னு கொட்டி, இதுதான் நல்லது, இதுதான் நல்லதில்லை. அதே மாதிரி கெட்ட பயல்கள், மோசமான பயல்கள் அவங்களாம் வெளியே தள்ளி விட்டுரும். நல்லவங்களை மட்டும் வச்சுக்கும். நல்லவங்களுக்கு இன்னும் போஷாக்கை கொடுத்து அந்த செட்டப்பே மாற்றிடும். அப்போ என்ன நடக்குன்னா, நல்ல பொருளை மட்டும் அப்சர்வ் பண்ணணும், கெட்ட பொருள்லாம் அப்சர்வ் ஆகாமல் வெளியே போக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு ஃபில்ட்ரு வந்து வர்றதுக்கு காரணமாக இருக்கிற அந்த இன்டர்னல், இந்த குடல் நுண்ணுயிர்களில் நல்ல வழிப்படுத்துகிற வேலையையும் இந்த ஸ்மார்ட் டயட் பண்ணுதுன்றதான் இதில் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டிங்கான ஒரு விஷயம். சரிங்க, ஒத்துக்கிறேங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. தொப்பை கெட்டது தான், தொப்பை இப்படி வந்தது எல்லாம் சொல்லிட்டீங்க, ரைட்டு. அது எப்படி தாங்க குறைக்கணும், படத்தை போடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. பாருங்க, அதுக்கு தான் நான் இவ்வளோ பேரை பேசிகிட்டு இருக்கிறோம். பாருங்க, எளிய 5 பாயிண்ட்டு தான் சொல்ல போகிறேன். ரொம்பலாம் சொல்ல போகிறதில்ல, 5 பாயிண்ட் தான். உணவேனும் மருந்தாக இருந்தோமே சிறந்து.